வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் வருவேன், டெய்லி வருவேன், வேற மாதிரி வருவேன். ஆமாம், மாலை போட்டாச்சுன்னா டெய்லி ஆன்மா ரீதியாக வர்றாங்கல்ல, மாலை போட்ட டயத்தில் 48 நாளைக்கு எனி டைமும் உங்களை சுற்றியே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஆன்மா ரீதி இல்லாமல் இப்போ இருக்கு சரீரத்தோட வருவீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு கம்மிமான்னு சொல்கிறேன். அப்படி வந்தால் உனக்கு நிறைய நீ வேலை பார்க்க வேண்டியது வரும். சப்போஸ் வரேன்னு வச்சுக்கோங்க. மற்ற காலத்துலனாலும் சும்மா லேசாக அப்படியே காலில் இருந்து தண்ணியை ஊற்றி மஞ்சள் தொட்டு வச்சுட்டு போயிடலாம். இப்போ வந்தால் முழு குறுமரியாதை செய்யணும். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி முழு பயிற்சி முழு இது கொடுக்கணும். அது சாத்தியப்படும். அதுக்காக அந்த தொந்தரவுல யாருக்கும் கொடுக்கறது இல்லை நாங்கள் எப்பவுமே. ஆமாம், போகணும்னா போகலாம். வீட்டுக்கு 2000 வசூல் பண்ணிட்டு வரலாம். என்ன ஏற்கனவே மாலை போடுறதுக்கு 3000 கொடுத்துச்சுன்னா வாங்கிடுறேன். சரியா? சரி, மறுபடியும் வீட்டுக்கு வாங்கன்னா ரைட்டு, 2000 அங்கேயும் இப்போ தட்டில் கொடுத்துச்சுன்னா வை. ஒரு நாளைக்கு 2 வீட்டுக்கு போனால் போதும்ல. 48 நாளையில் ஒரு 3 ரவுண்டு வந்துடலாம்ல. என்ன விஜயசாமி? அது உங்களுக்கு இல்லை, உள்ளே வந்தப்பட தானே வருவீங்க. வீட்டுக்கு போகணும்னா உள்ளே வந்தால் தானே வர முடியும். சொல்கிறேன். திருவள்ளத்தில் ஒரு கோடிச்சாமியார்னு இருந்தாங்க. ஏற்கனவே இது சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அவர் அப்படித்தான். அவர் இருந்த காலத்தில் அங்கே கோபுரம் அவர் தான் கோபுரம் பாதியில் கிடச்சி அவர் தான் எடுத்து கட்டினார். திருவள்ளம். ஆமாம், நம்ம போயிருப்போம்னு நினைக்கிறேன். வேலூர் பக்கத்தில் இருக்கு. அங்கே அவர் இருக்கிற காலத்தில் ஃபேமஸ். அவர் தான் முத திருப்பதிக்கு தங்கத்தேர் செஞ்சு கொடுத்தது அவர் தான். முதல் தேர் செஞ்சு கொடுத்தது அவர் தான். அப்போது இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கையில், ஐயா இங்கேயே இருக்கீங்களே, எங்கள் வீட்டுகளுக்கெல்லாம் அப்படியே வந்து போகலாம்ல அப்படின்னு. நான் வந்தால் எல்லாம் பார்த்துக்குறியாடா அப்படின்னா. நான் பார்த்துக்குறோன்னு. சரி, உன் வீட்டுக்கு வந்து வாசப்படியில் நிற்பேன். வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம்னா வீட்டு வாசப்படியில் நின்றுட்டா ஆசீர்வாதம் 5000 ரூபா. எப்படி? இது எப்போ? 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கணக்கு எடுத்தால் 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு 5000 ரூபா. எவ்வளவு பெருசு தெரியுமா? சரியா? 5000 ரூபா. ரைட், பேர் எழுதுடா கூட. எப்படியும் கூட இப்போ என் கூட 4 பேர் இருக்கணும். இது மாதிரி அவருக்கும் நிறையா பேர் இருந்தாங்க. நோட் எடுத்து எழுது வரிசையா. அதுக்கு கியூ. என் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு 10 வீட்டுக்கு போகிறது. 50,000 வசூல் பண்ணிட்டு வந்துடுற வேண்டியது. இது இப்படியே போய்கிட்டு இருந்தார். கோபுரம் அந்த காசை வச்சு கோபுரம் வேற கட்டிக்கிட்டு இருக்காரு. வேலை நடந்துகிட்டு இருக்கு. சும்மா இருக்க மாட்டாமல் இப்போ கோயந்தராஜ் மாதிரி சாமி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு என் டயத்தை பார்த்துட்டு, என் வீட்டுக்கு நீங்கள் கரெக்டாக 1 மணிக்கு வரீங்க சாமி. அப்போ என் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி ஒரு பிரசாதம் நான் செஞ்சு வச்சுருப்போம், எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் அப்படின்னா. அப்படியா? சரி, 10,000 ரூபா உன் வீட்டில் பிரசாதம் எடுக்கணும்னா. அது ஒரு வருஷம். அப்போ சாமி காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, மத்தியானம் அங்கே, சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அவர் சாப்பிட்றது இங்கே ஒரு கை, அங்கே ஒரு கை, அங்கே ஒரு கை தான். புதுசாக சாப்பிட்றது கிடையாது. இப்படி வசூல் பண்ணி கோபுரத்தை கட்டி பிடிச்சாரு. அதில் மிச்சம் இருந்த பணத்தை தான் திருப்பதிக்கு கொண்டு போய் தங்கத்தேர் செஞ்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? அந்த மாதிரி வேணால் நம்ம செஞ்சுக்கிடுவோம். என்ன கேட்டு போச்சு? என்ன சாமி? இப்போ உமக்கு விஷயம் தெரியாது. என்ன நாங்கள் என்ன பேசணும்? நான் இடையில வந்திருக்கேன். இதுதான் வீட்டுக்கு போயிட்டேர்ல. வர்ற பௌர்ணமிக்கு நம்ம ஞான மாலை போடுறதுன்னு பேசியிருக்கிறோம். சரியா? ஞான மாலை போடுறதை பற்றி தான். அதில் போட்டால் என்னங்கிறத இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். 48 நாள் மாலை சுமக்கணும்.
குரு பூஜை முடிஞ்ச அன்னைக்கு மறுநாள் நம்ம மாலையை இறைக்கிறோம். சரியா? இதில் வந்து நடைமுறையில் மாலை ஏற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செருப்பு இல்லாமல் நீங்கள் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. செருப்பு தான். செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளே தான் செருப்பு இல்லாமல் இருக்கணும். வீட்டை விட்டு இறங்கும்போது செருப்பு காலில் மாட்டிக்கிறணும். சரியா? மாலை போட்டவங்களுக்கு வெளியில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது. வீட்டில் தான் சாப்பிடணும். சரியா? வெளியில் அப்படி எங்கேயாவது போகிறதா இருந்தால் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பக்தர்கள் மாலை போட்டிருக்கிற பக்தர்கள் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டுக்கலாம். நம்ம இங்கே இருக்கணும். நம்ம பக்தர்கள் வீட்டுக்கு மாலை போட்டிருக்கிற பக்தர்கள் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டுக்கலாம். சரியா? அடுத்து கோபப்பட்டு யாரும் எந்த வார்த்தையும் திட்டக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? 48 நாளைக்கு வாயடக்கம் நாவடக்கம் எல்லாம் நம்ம தன்னடக்கத்தோடு பயணம் பண்ணணும். இது அதனுடைய இது பொசிஷன். ட்ரெஸ் எப்படி பச்சை வேஷ்டி கட்டியிருக்கீங்களோ பச்சை வேஷ்டி பச்சை துண்டோடு தான் இருக்கணும் எப்போவுமே. ஆமாம், வெள்ளை சட்டை தான் போடணும். அது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், எல்லாம் கலர் சட்டை போடணும். ஆனால் பச்சை துண்டு கழுத்தில் இருக்கணும், வேஷ்டி இருக்கணும். சரியா? இது அதனுடைய முறை. வெளியில் போ வீட்டிலையா வீட்டில் அவங்க விரும்புகிறத செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் தான் சாப்பிடக்கூடாது, அவங்க செஞ்சு சாப்பிட்லாம். அவங்களுக்கு தடை கிடையாது. ஆமாம், வெஜ்ஜு தான். நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டு தட்டு தண்ணி குடிக்கிற டம்ளரை தனியாக வச்சுக்கோங்க. சரியா? எல்லோரும் புழங்கக்கூடாது. அதான் இது ஒன்று. நீங்கள் படுக்கிற போர்வையிலேருந்து பாயிலிருந்து எல்லாமே தனியாக வச்சுக்கிறணும். அதை மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்க படுத்துக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்கலாம் விடக்கூடாது, தனியாக தான் வச்சுக்கிறணும். இதுதான் அதில் உள்ளது. இப்படி பண்ணும்போது 48 நாள் நம்ம வந்து கரெக்டாக பின்பற்றி போகும்போது காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். மூஞ்சியை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு அப்படி உட்காந்து சாமியை பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை பண்ணும்போது உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவ்வளவு முறையிடணும். எப்படி? எல்லாம் முறையிட்டு அதுக்கப்புறம் சாமி மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்த இடத்த அப்படி தொட்டு வணங்கிட்டு படுக்கணும்னா படுத்துக்கலாம், ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கலாம். காலையில் 4 மணினா 4 மணி, நைட்டில் 9 மணி. ஏன்னா 9 மணிக்கு முன்னாடி யாரும் படுக்க போக மாட்டீங்கல்ல. 11 மணிக்கெல்லாம் பண்ண முடியாது, 9 மணிக்கு பண்ணி. ஆமாம், 9 to 10 அதுக்குள்ளே உட்காந்து நம்ம பண்ணுற பிரார்த்தனை பண்ணிடணும். இப்படி பண்ணும்போது 1 வருஷம் இந்த இப்போ இதில் பண்ணுறீங்க இல்லையா இதே பிரார்த்தனை 1 வருஷம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் பண்ணால் தான் அதில் என்ன பலன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த பலன் இந்த 48 நாளுக்குள்ளது நமக்கு கிடைக்கும். ஓராண்டு பிரார்த்தனை பண்ணி கிடைக்கக்கூடிய பலன் இந்த 48 நாளில் மாலை போட்டு பண்ணும்போது கிடைக்கும். ஆமாம், அது போக நம்ம உடல்நிலையும் சீர்திருத்தமாகும். சரியா? உடல்நிலை சீர்திருத்தமாகும். நம்மளுடைய குணபாவங்களும் நம்மக்கிட்ட மாறும். புரிஞ்சுதுங்களா? பேச்சுகள் மாறும். அந்த நாவடக்கம் வேணும் தன்னடக்கம் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? இப்போல்லாம் பார்த்தா மடார்னு பேசுவான். இங்கே தான் பேச மாட்டான், வீட்டிலலாம் ரொம்ப பேசுவான். இதெல்லாம் குறையும். இது இப்படி தொய்ந்து நம்ம மாலை போட்டு ஒரு 3 வருஷம் போயிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாகவே நம்ம மாறிடுவோம். எப்படி? இப்போ நான் உங்கள்கிட்ட பாடுறேன், மாறுங்கிறேன் இல்லையா? இது மாலை எடுக்கும்போது ஈஸியாக 3 வருஷம் மாலை எடுக்கும்போது ஈஸியாக மாறிடுவீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். மச்சம் என்ன சொல்கிறத டக்குன்னு பிடிச்சிக்கிடுவீங்க. இப்போ மண்டையில் உட்கார மாட்டேங்க இல்லையா? இந்த மாலை போட்ட காலத்தில் நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே உட்காரும் உள்ள. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்க.
வேணாலும் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு தெரியும். சரி, சாமி எவ்வளோ சொன்னார், நம்ம ஏன் அதை பண்ணாமல் இருக்கிறோம், அப்படித்தான் போவீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த எண்ணம் வராது. மலை போட்ட காலத்தில் அது செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் வரும். எப்படி செஞ்சிடணும், அப்போ தான் அது சரியாக இருக்கும். இப்படித்தான் நமக்கு எண்ணம் வரும். அது ஆக மொத்தம் என்னென்னா, நம்மளுடைய பிரார்த்தனையும் நம்ம பயணமே எதை சார்ந்து பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம பயணம் எதை சார்ந்து பண்ணுறோம்? பிரபஞ்சத்தை சார்ந்து. பிரபஞ்சத்தை சார்ந்து நமக்குள்ளே இருக்கிறது எது இருக்கு? ஆன்மா. ஆன்மா. நீ ஞானமாலை காலத்தில் ஏற்றிட்டேன்னா ஆன்மா எப்பவுமே விழிப்பாகவே இருக்கும். ஒன்று சொல்ல போனால் ஆன்மா எப்படி இயங்க வைக்குதுங்கிறது நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆன்மா நம்மளை எந்த அடிப்படையில் இயங்க வைக்கிறதுன்னு இந்த காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்மா என்ன செய்யுது நமக்கு தெரியலன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மளை அறியாமலே நிறைய வேலையை செஞ்சு முடிப்போம். அது ஆன்மா இயக்கிறது. ஆமாம். இன்னும் சொல்ல போனால் கூப்பிடுவோம். இந்த மாலை போட்ட காலத்தில் 4 மணிக்கு உனக்கு எந்திரிக்கிற நான் 3:45 டைம் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கேன். கரெக்டாக 3:45 நீ அப்படியே படுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, பேர் சொல்லி கூப்பிடும். ஆமாம். எப்படி கூப்பிடும்? என் குரலாகவே வரும். இந்த பரதேசி குரலாகவே வரும். வள்ளியம்மா, லக்ஷ்மி, என்ன அப்படின்னா எழுச்சிருவ நீ மாட்டார்னு. அது ஆன்மாவே கூப்பிடும். இதுக்குள்ள அவ்வளோ இருக்கு. அப்போ இது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம இப்போ எங்கே மாலை போட்டு போகிறோன்னா தேவையில்லாதவங்க அங்கே எங்கேயாவது நிற்கிறாங்கன்னா நம்மளை திருப்போம். அங்கே இப்போ வேண்டாங்கிறத நமக்குள்ளே திருப்பிடுவோம். போன்னு கிளம்பி போனால் கூட சரி வேற போவோம், திரும்பிடுவோம். அங்கே முட்ட விடாது. இதெல்லாம் ஆன்மா அவ்வளோ கவனமாக கொண்டு போகிறோம். அதுதான் நான் சொல்கிறது. இந்த மாலையை சுமக்கும் போது நமக்கு இந்த சீர்திருத்தம் தானாகவே நமக்குள்ளே வரும். அப்போ அந்த சீர்திருத்தத்தில் ஒரு 48 நாள் நம்ம பயணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அதை கடைப்பிடிப்போமா விட்டுருவோமா? நடைமுறைக்கு வந்துடும். மாலை இறக்குனதுக்கப்புறம் நீ இதை எப்படி இப்போ பிரார்த்தனை பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக அப்போ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். புரிஞ்சதா? ஆட்டோமேட்டிக்கு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மீக பயணம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன தான் உட்கார வச்சு உங்களுக்கு பாட்டு பாடினாலும் அது அந்நியாரம்தான். நடைமுறை கொண்டு வரீங்கன்னா கொண்டு வர மாட்டேங்குது. நடைமுறை கொண்டு வராதனால தானே மாற்றமே வர மாட்டேங்குது. இந்த மாலை எடுக்கும்போது நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.